7 வருடங்களின் பின் திறந்து வைக்கப்பட்ட வவுனியா பொருளாதார மத்திய நிலையம். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு விடுத்துள்ள அறிவிப்பு. இலங்கை உணவுதான் சிறந்த உணவு, மனம் திறந்த பிரிட்டிஷ் நடிகை ஒலிவியா கோல்மன். சீனாவில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் ரஷ்ய வடகொரிய ஜனாதிபதிகள். வவுனியா பொருளாதார மத்திய நிலையம் 7 வருடங்களின் பின்னர் இன்று புதன்கிழமை மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினூடாக கடந்த 2018ஆம் ஆண்டு வவுனியாவில் 293 மில்லியன் ரூபாய் செலவில் விசேட பொருளாதார மத்திய நிலையம் அமைக்கப்பட்டு 7 வருடங்கள் கடந்த நிலையிலும் பல்வேறு காரணங்களால் அது இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டது. கட்டிடத்தில் காணப்பட்ட பழுதுகள் திருத்தப்பட்டு இன்று மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. 50 கடைகள் அனைத்து வசதிகளுடனும் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் முதற்கட்டமாக 35 கடைகள் வவுனியா மொத்த வியாபார சந்தை வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு கடை சதோச நிறுவனத்திற்கும் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 8 மாதங்களில் நாட்டில் 36,708 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் 19 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 2,749 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். டெங்கு மற்றும் சிக்கன்குனியா இரண்டும் தற்போது அதிகமாக பரவி வருவதால் யாருக்கேனும் காய்ச்சல் இருந்தால் அவர்கள் பாராசிட்டமால் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பொதுமக்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறும் 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறும்படி சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி தளத்தில் நடைபெற்று வரும் விசாரணை குறித்து விரிவான அறிக்கையை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. வெளியிடப்பட்ட அறிக்கையில் முன்னேற்றம், குறிப்பிடத்தக்க சவால்கள் எடுத்துக்காட்டப்பட்டுள்ளதுடன் நீதி அமைச்சர், போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு அமைச்சர், ராணுவ தளபதி போன்றோருக்கு 16 பரிந்துரைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதில் அறிக்கையிடும் காலப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டதுடன் 90% அதிகமான மனித எச்சங்கள் ஆடைகள் இல்லாமல் ஆழமற்ற குழிகளில் புதைக்கப்பட்டதாகவும் இது நீதிக்கு புறம்பான கொலைகள் குறித்த சந்தேகங்களை எழுப்புகிறது என ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. கடுமையான குற்றங்களை விசாரிப்பதற்கு ஒரு சுயாதீன அலுவலகத்தை நிறுவுதல், DNA பகுப்பாய்வு, கார்பன் டேட்டிங் ஆகியவற்றுக்கான வெளிநாட்டு நிபுணத்துவத்தை பெறுதல், காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு ஒரு தேசிய DNA வங்கியை உருவாக்குதல் ஆகியவற்றை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பரிந்துரைத்தது. சாட்சிகள் ஊடகங்களை அச்சுறுத்துவதை தவிர்க்குமாறும் போலீசாரையும் விசாரணையில் தலையிடுவதை தவிர்க்குமாறும் இலங்கை ராணுவத்தையும் வலியுறுத்தியுள்ளதுடன் விசாரணையை திறம்பட முடிக்கவும் புதைக்கப்பட்டு எண்புக்கூடுகளாக மீட்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதியை உறுதி செய்யவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் விடுமுறையில் இருந்தபோது தான் சாப்பிட்ட உணவு சிறந்த உணவு என பிரிட்டிஷ் நடிகை ஒலிவியா கோல்மன் தெரிவித்துள்ளார். தி ரோசஸ் படத்திற்காக கோல்மன் மற்றும் சக ஆங்கில நடிகர் பெனடிக்ட் கம்பர்பேட்சுடன் அளித்த பேட்டியின் போது இதனை தெரிவித்துள்ளார். உலகில் உங்களுக்கு பிடித்த உணவு நகரம் எது என்று கேட்டபோது இலங்கை உணவுதான் சிறந்தது என கோல்மன் பதிலளித்துள்ளார். விடுமுறைக்காக குடும்பத்துடன் நான் இலங்கைக்கு சென்றபோது அங்கு உட்கொண்ட உணவுதான் சிறந்த உணவு என அவர் தெரிவித்துள்ளார். வெனிசுவேலா கடற்கரையில் போதைப் பொருட்கள் கடத்த முயன்ற கப்பல் மீது அமெரிக்க ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தியதில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவுடன் தொடர்புடைய போதைப் பொருள் பயங்கரவாதிகள் சர்வதேச கடல் வழியாக அமெரிக்காவை நோக்கி போதைப் பொருட்களை கொண்டு சென்றபோது அவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவில் 2ஆம் உலகப் போர் வெற்றி, ஜப்பான் சரணடைந்ததன் 80ஆம் ஆண்டு நிறைவையொட்டி பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு பீஜிங் நகரில் உள்ள தியானன்மென் சதுக்கத்தில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் தலைமையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின், வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஆகியோரின் பங்களிப்புடன் இன்று புதன்கிழமை நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் அதிநவீன போர் விமானங்கள், அணு ஆயுத ஏவுகணைகள், புதிய நீர்மூழ்கி ட்ரோன்கள் உட்பட சீனாவின் ராணுவ வலிமையை உலகிற்கு பறைசாற்றும் ஆயுதங்களும் ராணுவ தளபாடங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்த வாரம் தங்க விலை அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. கடந்த திங்கட்கிழமை 24 கேரட் 1 பவுண்ட் தங்கம் 2,80,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் நேற்று 2,000 ரூபாயால் அதிகரித்து 2,82,000 ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டது. இன்று தங்கம் பவுனொன்றுக்கு 2,000 ரூபாயால் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு செட்டியார் தெருவின் தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு 2,84,000 ரூபாய் ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் பவுனொன்றுக்கு 2,64,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 1 கிராம் 35,500 ரூபாயாகவும் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 33,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது.